Taste the Daily. மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பட்டியலின சிறுவனை சாதிய வன்கொடுமை செய்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் சிக்கினர். உசிலம்பட்டி அடுத்த சங்கம்பட்டியில் 17 வயது பட்டியலின சிறுவனை தாக்கி காலில் விழ வைத்தும் சிறுவன் மீது சிறுநீர் கழித்தும் சாதி ரீதியாக வன்கொடுமை செய்ததாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் 6 பேர் சிக்கினர். சமூக நீதி சமத்துவம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகிற 23ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.